ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரீஸோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துடலாமா? இந்த எபிசோடில் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. வாங்க வெயிட் பண்ண உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக். யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஹீரோக்கு பலமான அடி, ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்காங்க. ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கும்போது ஹீரோயின் மெசேஜில் லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சீன் தான் அவங்க மைண்டில் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதுதான் அவங்கள அந்த உயிர் பொழைக்க வச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்க நல்லா பொழைச்சிட்டு வந்த பிறகு கொரியாவுக்கு வந்திருக்காங்க போல. அங்கேயே 3 மாதம் இருந்து ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டாக்டர் கிட்ட ஹீரோ சொல்றாரு, என்னோட மைண்டில் யாருமே ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. அந்த பொண்ணு தொடர்ந்து சொன்னது மட்டும் தான் எனக்கு தோணிட்டே இருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல, அந்த பொண்ணு யாரும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டரும் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட் தொடருது. அவர் ஹீரோயினை மட்டும் தான் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. அவங்களோட போட்டோவே மறுபடியும் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் எதர்ச்சியா ஒரு இடத்துக்கு போறாங்க ஹீரோ. அந்த டைம்ல ஹீரோயினும் அந்த பக்கம் வழியில நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போதான் ஹீரோக்கு அப்பாடா இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்றதே புரியுது. ஸோ அவங்கள மீட் பண்ணலாம் சொல்லிட்டு கிட்ட போறாங்க. ஆனா அந்த இடத்துல அங்க ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடக்கும்போது ஹீரோக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்லாம் இப்போதான் ஞாபகத்துக்கே வருது. முன்னாடி ஹீரோ லேப்ல இருக்கும்போது ஹீரோயின் பேசிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ கண்டுக்காம இருப்பார் இல்லையா? ஆக்சுவலா ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசல, அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. போன்ல ஹீரோயின் சான் சொல்லி கத்திட்டு இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு எடுத்துட்டு சொல்லு ஹரான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் இன்னொரு நாள் ஹீரோயின் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கும் போது அவன் லேபுக்கு அவசரமா கிளம்புறான் போல. ஸோ ஹீரோவை சொல்லிட்டு டே அவளுக்கு மெசேஜ் பண்றான், நான் லேப் போறேன்னு சொல்லிட்டு நீ பண்ணிடுறா அப்படி சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அந்த டைம்ல ஹீரோ தான் ரிப்ளை பண்ணிட்டு நான் லேபுக்கு போறேன் அப்படி சொல்றாங்களா. இல்ல நான் கொஞ்சம் சோகமா இருக்கிறவங்க கிட்ட பேசினா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது, பேசலாமா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் எல்லாம் பேசலாம்னு சொல்லி அப்பதான் ஹீரோ பேச ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா அப்ப கூட அந்த பையன் தான் பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு ஹீரோயின் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரீசெண்டா பர்த்டே வந்திருக்கும். ஸோ அதுக்கும் டே எனக்கு வேலை இருக்கு, நீ இப்போ ஒரு பர்த்டே கிஃப்ட் வாங்கிட்டு வந்துறியா சொல்லிட்டு ஹீரோ வாங்க வச்சிருக்காரு. ஸோ அதுதான் ஹீரோயின் காமிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் என்ன இருக்கும்னா, அந்த பையன் நான் வெக்கேஷனுக்கு போறேன் சொல்லிட்டு லேப்டாப்பை ஹீரோவோடது மாத்தி எடுத்துட்டு போயிடுவான். அப்போ அவனோட லேப்டாப் இங்க இருக்கும்போது மறுபடியும் ஹீரோயின் மெசேஜ் அனுப்புறதுனால ஹீரோ தான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் ஹீரோயின் லவ் ப்ரப்போஸோ பண்ணிருப்பாங்க. ஹீரோக்கு லேப்ல அந்த இன்சிடென்ட்டும் நடந்திருக்கும். இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்மளுக்கும் இப்பதான் புரியுது எதுக்கு ஹீரோயின் ஹீரோ பார்த்தோன்னே ஷாக் ஆகல, அவங்கள மறந்துட்டாங்களா என்னெல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்ல காமிக்கிறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோக்கு லைட்டா கண்ணே கலங்கிடுது ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது. அப்போ ஹீரோ உடனே கண்ணை தடவிட்டு என்ன அழல, எனக்கு கண்ணு வேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின் கேட்கறாங்க, நீ உண்மையை சொல்லி என்னோட போட்டோலாம் எடுத்து என்ன ஸ்டாக்கிங் பண்றது நீ தானே அப்படின்னு சொல்லும் போது, என்னது ஸ்டாக்கர்? நான் அதெல்லாம் இல்லைங்க, நான் ஸ்டாக்கரோ கிடையாது, என் மனசுக்குள்ள எந்த ஒரு சீக்ரெட் ஹிடன் பாஸ்டோ கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்போ நீங்க அந்த மியூசியம்ல என்ன எப்படி பாத்தீங்க, என்ன எப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கறாங்களா. இதை பாருங்க, உங்க ப்ரொஃபைல்ல ஆல்ரெடி எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, கோவக்க தானே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எப்படிங்க நீங்க என்ன அவ்வளவு தூரத்துல இருந்து கூப்பிட்டீங்க என் பேரை விட்டுனா? இல்லைங்க, உங்களை மியூசியம்ல ஒரு தடவை பார்த்துட்டு அதனாலதான் நான் பேர் விட்டு கூப்பிட்டேன் அப்படி சொல்றாங்க. இப்போ நான் இப்போ உட்காந்து ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன பார்த்தோன்னே ஓடுனீங்களா, அது எதுக்குன்னு கேட்கறாங்களா. எங்க அந்த ஹோட்டல்ல தாங்க எனக்கு ஒரு ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க, சரி ஏதோ ட்ரிங்க் வாங்கணும்னு வெளியில வந்தா அதனாலதான் நான் அப்படியே கிளம்பிட்டேன் அப்படி சொல்லும் போது அப்பதான் ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு, ஓ அப்படியா, ரொம்ப சாரிங்க, உங்களை நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்ப ஹீரோயினே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு பின்னாடி அப்பதான் யாரோ ஒருத்தவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ பார்த்து கண்டுபிடிச்சிட்டு, அங்க பாருங்க உங்க பின்னாடி தான் ஸ்டாக்கர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்புறம் ஹீரோ 2 பேரும் சேர்ந்து துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோனோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துடுறாங்க. அவங்க பின்னாடி இந்த பிளைண்ட் டேட் செட் பண்ணாங்க பாருங்களா, அவனும் வந்துடுறான். ஸோ 4 பேரும் சேர்ந்து போய் அந்த ஸ்டாக்கரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோயின் கையில தான் அவன் மாட்டிக்கிறான். பிடிச்சி மாஸ்க் எல்லாம் கழட்டி பார்த்தா அது ஆம்பளே கிடையாது, ஒரு லேடி தான். அவங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னா, ஹீரோயின் பார்த்துட்டு ஜெல்லஸ் ஆயிட்டு அவங்க இந்த கெரியர்ல எனக்கு ஒரு முட்டுக்கட்டா இருக்காங்க, ஸோ அவங்கள ரியூன் பண்ணணுன்றதுனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க போல. இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல எனக்கு எந்த கேஸும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் தரமாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை வெளியில வந்துடுறாங்களா. அப்போ போலீஸ் கேட்டிருப்பாங்க, ஏதோ ஒன்று அடிச்சாங்களே அது என்னது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ கரெக்டா அதோட பேரை கெமிக்கல் நேம் எல்லாம் சொல்றாங்களா. இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, அது ப்ளீச்சிங் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாரும் வெளியிலேயே வந்துடுறாங்க. அப்போ பார்த்தா ஹீரோவோட கோட்ல அந்த கலர்லாம் அந்த டிஸ்கலரேஷன் ஆயிருக்கும் இல்லையா ப்ளீச்சிங் ஏஜென்ட்னால. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சாரிங்க என்னால் தான் இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் சொல்றாங்க. அவங்க தங்கச்சியும் சொல்றாங்களா. அப்போ ஹீரோல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க தங்கச்சி கிட்ட கேட்கறாங்க, நீ எப்படி இந்த இடத்துல உனக்கு ஏதாவது ஆயிருக்க போகுது, இந்த மாதிரிலாம் என்ன நீ ஃபாலோ பண்ணதுன்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, அதனால தான் ட்ராக்கிங் ஆப் ஒன்று உன் ஃபோனில் வச்சுட்டு நான் அதை ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கு அப்படின்ட்டு சொல்லும் போது தான் ஹீரோயின் ரொம்ப பதட்டமாகறாங்க. உனக்கு எதாவது ஆயிருக்க போகுது, உனக்கு எதாவது ஆயிருக்க போகுதுன்ற மாதிரி சொல்றாங்களா. இந்த இடத்துல தான் ஒரு ஃபிளாஷ்
ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க போல். வீட்டில் இருக்க யாருமே வெளியில் போகக்கூடாது சொல்லிட்டு அவங்க ஷூ எல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுடுவா. அந்த மாதிரி பண்ணியிருக்கும் போது அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க இவகிட்ட ஒரு சேஞ்சஸ் இருக்குது, ஒரு மாதிரி டிப்ரெஷனில் இருக்கான்றதை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதை தான் இப்போ அவங்க தங்கச்சியை நினச்சி பார்க்குறாங்க. அப்படியே ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இங்கே பாரு எனக்கு எதுவும் ஆகலை, இங்கே இருக்க யாருக்கும் ஒன்றும் ஆகலை, ஸோ நீ எதுக்கும் பயப்படக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு எல்லாரும் அப்படி கிளம்புறாங்க. அப்போ உள்ள இந்த ஒரு போலீஸ்காரர் வந்துட்டு எங்கே அவர் கிளம்பிட்டாரா ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தரணும், கையிலலாம் அடிபட்டிருக்கு அப்படி சொல்கிறாங்களா. அதை கேட்ட உடனே ஹீரோயின்ல சரி நீ வீட்டுக்கு போ நான் வரேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோவை பார்க்க போகிறாங்க. ஹீரோவை ரொம்ப தூரத்துலேருந்து கூப்பிடுறாங்க, ஆனால் ஹீரோக்கு கேட்கல. அதனால கிட்ட போயிட்டு இதை பாருங்க என்னோட விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க, உங்களோட எல்லா எக்ஸ்பென்ஸையும் நான் கவர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஹீரோயின். இப்போ வீட்டில் பார்த்தா அவங்க கிம் உட்காந்துட்டு இருக்காங்க, சம கோவத்தில் இருக்கிறாங்க, பிளைண்ட் டேட் அட்டென்ட் பண்ணல இல்லையா. ஸோ அதனால அப்போ தான் ஹீரோயின் உள்ளே வராங்களா. அந்த டைமில் வந்து அவங்க தங்கச்சி நடுவில் வந்துட்டு இதை பாருங்க அவளை திட்டாதீங்க, அவள் வந்து இப்போ இவ்வளோ நேரம் வரைக்கும் ஒரு பையனோட தான் இருந்தா அப்படின்ட்டு சொல்லி போட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ அவங்க பாட்டி கேட்குறாங்க என்னதுக்கு பையனுடைய ஏண்டி போய் சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் நிஜமாக தான் சொல்கிறேன், அம்மா அப்பா சொல்லுங்க நான் உண்மை தானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து பேசிட்டு இருக்கா. இந்த தங்கச்சி கேரக்டர் இந்த சீரீஸில் ரொம்பவே நல்லா இருக்கு, ஃபன்னியாகவும் ஜோவியலாகவும் இருக்கா. பாட்டியும் தங்கச்சியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் உள்ள போகிறேன் எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அப்போ வந்து பாட்டி கேட்குறாங்க நிஜமாக தான் சொல்றியா, யாடி அந்த பையன் அப்படி கேட்குறாங்களா. நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, தயவு செஞ்சு நடுவில் பூந்து எதுவும் பண்ணிடாதீங்க, அவங்களே பிக்கப் ஆயிடுவாங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு பரவாயில்லையா மெடிசன் ஏதாவது வாங்கி கொடுத்தியான்னு கேட்குறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க நான் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன், எவ்வளோ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸும் நான் கவர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க தங்கச்சி பார்த்துட்டு ஏன்டி இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்கேன், உனக்கு உயிரை காப்பாற்றிருக்காங்க, ஒரு ஸ்டாக்கர் கிட்ட உனக்கு காப்பாற்றிருக்காங்க, நீ தேங்க்ஸ்ன்னு கூட ஒரு வார்த்தை நீ அவன் கிட்ட சொல்லலையாடி, அவனோட ட்ரெஸ் வேற ரியூன் பண்ணியிருக்கான், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு தேங்க்ஸ்ன்னு நேரில் பார்த்துட்டு ஒரு டின்னரோ மீல்ஸோ வாங்கி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு விட்டுடுறாங்களா. நீ பாட்டிக்கிட்ட எதுக்கு அந்த மாதிரி சொன்ன, நீ இப்போ அவங்களுக்கு தப்பான ஒரு ஐடியா கொடுத்துட்டே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கவலைப்படாத, நீ யாரையாவது லவ் பண்ணுற யாரு கூடயும் சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னால் அட்லீஸ்ட் உன்னை வந்து பிளைண்ட் டேட்ல எல்லாம் செட் பண்ண மாட்டாங்க, ஆனால் இது உனக்கு தான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லை, இந்த பர்ஃப்யூம் மட்டும் கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு குட் நைட் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த நாளே ஹீரோயின் நல்ல ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு ஹீரோ இருக்கார் இல்லையா அந்த ஹோட்டலோட ரிசப்ஷனில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இது அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க போல. ஸோ அவங்கள எடுத்து வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க உங்களுக்காக ஒரு பொண்ணு இப்போ தான் கொடுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களும் வாங்கி பார்த்துட்டு அதில் வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லி எழுதி நோட் வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது அங்கே மழை பெய்யுது. அதை பார்த்துட்டு ஹீரோ வந்து ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்களே இந்த மழையோட வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றிலாம் யோசிச்சுட்டாயோ மழையில் நினைய போறா சொல்லி கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்காக போகிறாங்க. அவள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் போகிறாரு. ஹீரோ எதிர்பார்த்த மாதிரி ஹீரோயின் அங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே பொறுமையாக கிட்ட போயிட்டு இந்த கூட உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன், நனையாமல் போங்க, வெறும் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா, எனக்காக இங்கே வந்தீங்களா, அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை எனக்கு கொடையெல்லாம் வேணாம் நான் அப்படியே போயிடுவேன், பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாரா. பார்த்தா எல்லா கடையாக கிழிஞ்சிருக்கு. சரி இருங்க நான் புதுசாக எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. அந்த டைமில் தான் ஹீரோயினோட ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு 7 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பார்த்தேன்டி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரே பதட்டமாயிட்டு இல்லை நான் உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பின்னாடியே வந்துடுறாங்க. ரூம்லேயே வந்து நாங்கள் கொடை வாங்கிக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஹீரோ கூட நடந்து மேலே வந்துட்டு இருக்காங்களா. முன்னாடி அந்த இடத்துல 2 கொடை எடுத்துருக்கோம், இப்போ அந்த கொடை இல்லை பென் எடுத்துட்டு போயிட்டார் போல. ஹீரோ உடனே ரிசப்ஷன் கால் பண்ணி எனக்கு ஒரு கொடை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஃபீலிங்காக தான் இருக்கு, 2 பேரும் பேசிக்கவும் மாட்டுறாங்க அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு கொஞ்ச நேரம் வந்து வந்துருவாங்க அப்படி சொல்லிடுறாங்களா. அந்த டைம் பார்த்தா பென்னே வந்துடுறாரு. அவர்கிட்ட இருந்து கொடை வாங்கிட்டு உடனே ஹீரோயின் கிட்ட கொடுத்து நீங்க கிளம்புங்க அப்படி சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. பென் முழிக்கிறாங்க எந்த நடக்குது அப்படின்ட்டு. இல்லாத போது உங்களுக்குள்ள ஏதாவது நடந்துச்சா அப்படின்ட்டு பென் ஹீரோவை கேட்கிறாரா. அதுக்கு வந்து ஹீரோ சொல்றாரு ஏதோ நடக்கல, ஏதோ நடக்கும் கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் முழிச்சிட்டு இருக்கான். அதனால இந்த காஃபி ஷாப் ஓனர் இருக்காரு இல்லையா அந்த தாத்தா, அவர் என்ன பண்றாருன்னா காஃபி ஷாப்க்கு வந்து இறங்கின ஒரு லக்கேஜ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவருக்கு நெஞ்சு வலி வந்துட்டு அவர் அப்படியே விழுந்துடுறாரு கீழே. இதை பார்த்துட்டு அவர் வளர்க்குற நாயும் வந்து கத்திட்டு இருக்கா. அப்ப வந்து ஹீரோயின் வராங்க. வந்து பார்த்தா தாத்தாவை காணும். அந்த டைம்ல தான் தாத்தாவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு யாரோ எடுத்து போய் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து தாத்தாக்கு கால் பண்றாங்க. அப்ப எடுக்கிறது வந்து நம்ம ஹீரோ தான். ஸோ அவர் சொல்றாரு யாருங்க பேசுறீங்க அப்படி கேட்டா இல்லை நான் அவருக்கு என்னாச்சுன்றதுக்காக தான் கால் பண்ணேன், நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் உங்களுக்கு ஃபோன் தரேன் அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. தாத்தா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுப்பார் போல ஜீனியஸை மட்டும் அந்த நாயை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயோட பேரு ஜீனியஸ். இப்போ கிம் வந்துட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தா ஜீனியஸ் அங்க உட்காந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே யாரு வீட்டு நாய் எதுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கேன்ட்டு அந்த கடைசி பேத்தி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க நான் கொண்டு வரல, அக்கா தான் கொண்டு வந்திருக்கா. யாரு உன்னோட 2வது அக்காவா கேட்டா இல்ல ஃபர்ஸ்ட் அக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே கிம்முக்கே ஆச்சரியம் ஆயிடுது. இவ யார் கூட க்ளோஸ் ஆக மாட்டாலும் இந்த நாய் கிட்ட மட்டும் எப்படி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் பால் எடுத்துட்டு வந்துட்டு அந்த நாய்க்கு கொடுக்குறாங்களா. ஸோ அதை பார்த்த உடனே கிம்முக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. இப்போ அந்த தாத்தாவும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரார் போல. ஸோ அந்த டைம்ல ஜீனியஸை கூட்டிட்டு போகலாம் சொல்லி ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா கிம் ஆல்ரெடி அந்த
நாய்க்கு எழுந்து போய் விளையாட, இவ்வளோ பெரிய கார்டன் இருக்குல்ல, போய் விளையாடுன்னு சொல்லி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் இவரும் வந்துடுறாரு. வந்துட்டு இது போல என்னோட ஜீனியஸ் தான் இது, நான் கொண்டுட்டு போறேன் அப்படி சொல்றாங்களா. இல்ல அந்த எங்க பேத்தி வீட்டுல இல்ல, நீங்க அவளை பார்க்க வேண்டாமா அப்படி கேட்கறாங்க. இல்ல அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்ப நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு தாத்தா சொல்றாரு. அப்ப வந்து அவங்க கேட்கறாங்க, நீங்க எப்படிங்க என்னோட பேத்தி உங்களுக்கு தெரியும்னா, அவங்க என் காஃபி ஷாப்புக்கு தான் எப்பவுமே காஃபி குடிக்க வருவாங்க, ரொம்ப நேரம் இருப்பாங்க, நைட்டு தான் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ அப்படியா, சரி ஓகே நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டு அவரு அனுப்பிச்சுக்கிறாங்க. அப்பதான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது, இவரோட பேர் இதுவா, ஒருவேளை என்னோட ஃப்ரெண்டா இருப்பானான்னு சொல்லிட்டு அவங்க பேச போறாங்களா. அப்பதான் தெரியுது இவங்க 10 வருஷமா ஒரு ஊர்ல இருந்துப்பாங்க. அந்த டைம்ல இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் இருக்கும் போல இவங்க பார்த்து பேசி இவங்க 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயின் தாத்தாவை தேடிட்டு ஷாப்புக்கு வராங்க. வந்து பார்த்தா தாத்தா இல்ல, ஆனா அங்க வேற யாரும் இருக்காங்க. யாருடான்னு பார்த்தா ஹீரோ தான். ஆல்ரெடி வீடு தேடி இருப்பாரு போல. இந்த தாத்தா வீட்டுல தான் நிறைய ரூம்ஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே சப்ளேட்டுக்கு வரட்டுமான்னு கேட்டிருப்பாரு. அவர் ஓகே சொல்லிட்டாராம். வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, அப்ப வந்து இந்த மிஷின் எல்லாம் ரிப்பேர் பண்ணது நீங்க தானா? நான் தான் அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியாம 2 பேரும் அப்படியே தடன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த தாத்தாவும் அவங்க ஃப்ரெண்டு கிமும் பேசிட்டு இருக்காங்கல்ல. அவங்க சொல்றாங்க, என்ன நான் இந்த ஊர்ல 10 வருஷமா இருக்கேன், உனக்கு என்ன தெரியாதா, நான் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா இங்கன்ட்டு கிம் சொல்றாங்களா. அப்போ அவர் சொல்றாரு, நான் பேரு கேள்விப்பட்டேன், அது நீ தான் இருக்கும்னு எனக்கு கண்டிப்பா தெரியாதுமா அப்படி சொல்றாங்க. அம்மா என் பேத்தி வந்து அவ்வளவு சீக்கிரமா யாரோடய அட்டாச் ஆக மாட்டாளே, உன்கிட்ட மட்டும் எப்படி பேசுறா, அவனோட காஃபி ஷாப்க்குலாம் வரா அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு அவர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 7 வருஷம் இருக்கும். அந்த டைம்ல வந்துட்டு இந்த பொண்ணு வெளியில உட்காந்து அழுதுட்டு இருந்தது நான் பார்த்தேன். அந்த டைம்ல தான் என்னோட காஃபி ஷாப்குள்ள வந்துட்டு அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தான். அப்பத்துல இருந்தே வந்துட்டு ரொம்ப நேரம் எங்க காஃபி ஷாப்ல தான் இருப்பா, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் எப்போ க்ளோஸ் பண்றேனோ அப்பதான் வீட்டுக்கே கிளம்புவா அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு வந்து அவங்க சொல்றாங்க, ஆமா 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்க, அதனாலதான் வந்துட்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டா அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் வந்துட்டு பேசிக்காமலே இருக்காங்க. ஹீரோயின் பாட்டு வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப மேல இருந்து ஹீரோ எட்டி பார்த்துட்டு இருக்காரு. கரெக்டா அந்த டைம்னு பார்த்தா அவருக்கு காலும் வந்துட்டு தான், போன் அப்படி கீழே விழுந்தது. ஸோ ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்றாங்க. அப்போ வந்துட்டு ஒரு காதுல வைக்க போறாங்களா. அப்போ ஹீரோ சொல்றாரு, இல்ல இந்த காதுல வைங்க அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசி கட் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தா தாத்தாவும் ஜீனியஸும் கூட வந்துடுறாங்க. ஸோ அப்பதான் தாத்தாவை கேட்கறாங்க, உடம்புலாம் பரவாயில்லையா, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லும் போது தாத்தா சொல்றாரு, வருஷத்துல நீ இவ்வளோ வார்த்தை பேசி இப்பதாமா நான் கேட்டிருக்கேன்னு சொல்றாங்களா. அப்ப லைட்டா சிரிக்கிறாங்க ஹீரோயின். நீ சிரிச்சோ இப்பதாமா ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. தாத்தா கூட்டிட்டு போய் தண்ணி கேட்கறாங்க. இவனுக்கு எதுக்குங்க நீங்க ரூம் கொடுத்தீங்க, அவன் ஒரே மெஸ் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்களா. அதுக்கு தாத்தா சொல்றாங்க, இல்ல அவன் ரொம்ப நல்லவன், அது மட்டும் இல்லாம எனக்கு இப்போதைக்கு பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணிச்சா நல்லா கொடுத்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்படியே அடுத்த நாள் மீட்டிங்கும் வருது. அந்த நாள் அன்னைக்கு ஹீரோயின் வந்து கிம் கிட்ட ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க, இம்பார்ட்டன்ட் ஃபைல் போல. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அவங்க எங்கேயும் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபைல்ல ஹீரோயின் வந்துட்டு ஸ்டாக்கர் ஹீரோ தான் சொல்லிட்டு அவர் பேரை எழுதி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை வந்து கிம் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இவருக்கு இந்த பேரை இத்தனை தடவை எழுதியிருக்கா, ஒருவேளை அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ கனெக்ஷன் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு டவுட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஃபேஸ் தானே மாடலா வரைஞ்சிருப்பாங்க ஹீரோ. அதையும் யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ இருக்கு போல நினைச்சிட்டு அப்படியே மீட்டிங்க்கும் வராங்க. மீட்டிங் டிசைன் பண்ண ஒரு ட்ரெஸ் வந்துட்டு ஹீரோ கிட்ட காமிச்சிட்டு, இது ஓகே அவங்களோட கேரக்டருக்குன்னு சொல்றாங்களா. அப்போ வந்து அவர் சொல்றாரு, ஐயோ அடிச்சிக்க முடியாதுங்க, ட்ரெஸ்ஸை பார்த்தாவே தெரிஞ்சிடும் இது ஒரு ட்ரெடிஷனல் கேரக்டர் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்கள பாராட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் கிமுக்கு ஒரு ஐடியா வருது, இவங்க 2 பேரும் எப்படியாவது செட்டப் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு நம்ம லஞ்சுக்கு போகலாம் அப்படி சொல்லி ஹீரோயினும் ஹீரோவை மட்டும் கூப்பிட்டு லஞ்சுக்கு போறாங்க. 3 பேரும் இப்போ ரெஸ்டாரண்ட்லயே போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல கிமுக்கு ஒரு கால் வரவும், எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நீங்க 2 பேரும் சாப்பிட்டு கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஃபீல் இருக்கு இல்லையா. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல சாப்பிட வேணாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் ஹீரோயினோட தங்கச்சி சொன்னது ஞாபகம் வருது, ஒரு மீலாவது கொடுத்துருக்கலாம்ல அவனுக்குன்னு சொன்னாங்க இல்லையா. அவங்க சொல்றாங்க, நம்ம சாப்பிட்டுட்டே கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஆர்டர் பண்றாங்க. 2 பேரும் சாப்பிட்றதுக்காக ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஸ்பீக்கர்ல வந்து ஏதோ ஒரு இந்த டிஸ்ஃபங்க்ஷன் ஆன ஒரு மாதிரி கீன் சத்தம் வரும் இல்லையா. ஸோ அந்த சத்தம் கேட்கவும் ஹீரோக்கு வந்து படப்படன்னு ஆயிடுது ஒரு மாதிரி. அப்போ வந்து டின்னரும் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூப்பிட்டுட்டே இருக்காங்களா. அவங்களுக்கு காதலே விழல போல. என்னாச்சுன்னா ஹீரோ ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. காதுல வந்து மிக்ஸ்டு நாய்ஸா கேட்குதுன்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போகலாம் பாக்குறாரு. எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டு அப்படியே வெளில போய் நின்னுக்கிறாரு. பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு புரியல என்ன நடக்குதுன்னே தெரியல. ஸோ அவங்க வந்துட்டு ஹீரோ நல்லா இருக்காரு போய் பார்க்கறதுக்கு போறாங்க. அந்த டைம்ல தான் இவங்களோட ஃபைல் கீழே விழுந்து பெண்ணெல்லாம் கீழே விழுந்துருது. ஹீரோக்கு பரவாயில்லையா சொல்லிட்டு ஹீரோயின் வெளியில போய் பார்க்க போயிருக்காங்களா. அப்போ வந்து ஹீரோ இப்பதான் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணிட்டு சொல்றாரு, இல்ல எனக்கு ஒரு காது தான் கேட்கும், இன்னொரு காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது இந்த மாதிரி இன்டரப்ஷன் நடந்துச்சுன்னா அந்த டைம்ல எனக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டு நாய்ஸா கேட்கும், சத்தம் அதிகமா இருக்கும். அப்போ என்னாலே டாலரேட் பண்ண முடியாது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இடிச்சதுல ஒரு மீல் வேற அவங்க மேல விழுந்திருக்கும் போல. ஸோ ட்ரெஸ் எல்லாம் கரையா இருக்கு. அப்போ வந்து ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணி விடுறாங்க. அப்போ சொல்றாங்க, நான் வந்து வெறும் டிசைனரா தான் உங்க ட்ரெஸ்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விடுறேன் சொல்லி உள்ள போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறாங்க 2 பேரும். இப்போ வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ வந்து தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா ஏதோ கேட்டிருப்பார் போல. அப்போ அவங்கள பத்தி ஹீரோயின் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அவன் சொல்றான், அவங்க வந்துட்டு எது பேசினாலும் எனக்கும் அவர்களுக்கும் நடுவில் ஒரு கிளியர் லைன் வரைஞ்சிடுறாங்க,
நான் அதை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு அந்த தாத்தா சொல்கிறாரு, ஆமாம் அவள் அப்படி தான், இத்தனை வருஷமாக 7 வருஷமாக நான் அவளை பார்த்துட்ருக்கா, வெறும் ட்ராயிங் தான் பண்ணுவா, வருவா, ஹாய் சொல்வா, காஃபி குடிப்பா, வரைவா, கிளம்பிடுவா, இது மட்டும் தான் செய்வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நினச்சிட்டு ஹீரோ படுத்துட்டு இருக்காரு. அதனால இப்போ ஆஃபீஸில் காமிக்கிறாங்க, அங்கே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. அந்த டைமில் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் நடந்துட்டுருக்கு. சரி, அதை பற்றி பேசுறதுக்கு ஹீரோயின் தான் வந்து ஏதோ பாயிண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல. ஸோ மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லும் போது அவங்க பெண்ணை தேடுறாங்க. பார்த்தா அந்த பெண் அங்கே இல்லை, அங்கே தான் ரெஸ்டாரண்ட்லேயே மிஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அவங்க தேடி தேடி பார்க்குறாங்க, ஒரு மாதிரி பதட்டமாகிடுறாங்க, அவங்களால எதுவுமே பேச முடியல. நடுவில் கிம்மை இன்டர் பண்ணிட்டு சரி நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மீட்டிங்கும் நல்லபடியாக முடியுது. முடிஞ்ச பிறகு கூட ஹீரோயின் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. அதை பார்த்தோன்னே உனக்கு என்னதான் நடந்துச்சு, எதுக்கு இப்படி இருக்கு அப்படி சொல்கிறாங்களா. இல்லை நான் இப்போ உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ரெஸ்டாரண்ட் கிளம்புறாங்க. அவங்க யோசிக்கிறாரு என்னாச்சு அப்படின்னு நினச்சி சரி நம்மளும் போகலாம் சொல்லி ஹீரோயின் பின்னாடி மெதுவாக யாருக்கும் தெரியாமல் போகிறாங்க. ஹீரோயினோட ஒர்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தா அங்கேயும் இல்லை. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கும்னு நினச்சிட்டு அவங்க அங்கே போகிறாங்க. அப்போ ஹீரோ யோசிக்கிறாரு, இந்த ஒரு பெண்ணுக்காக எதுக்கு இவ்வளோ தூரம் போகிறா அப்படி சொல்லிட்டு அவங்க போகிறாரு. அந்த டைமில் ஹீரோயின் உள்ளே போயிட்டு இந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கஸ்டமர்ஸ் யாராவது ஏதாவது தொலைச்சிட்டாங்கன்னா எடுத்து வைக்கிறது, அந்த இடத்துல போயிட்டு தேடி பார்க்குறாங்க. ஆனால் அந்த இடத்துல இந்த மாதிரி தொலைஞ்சு போன பெண் கிடச்சிதுன்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நானே தேடி பார்க்கலாமா அப்படி கேட்கும்போது, நீங்கள் வேணால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் தேடி பாருங்க, ஒரு நைட்டு 10 o'clock ஆகும் ஓகேன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துடுறாரு. அப்போ கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு கோல்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், அது என்னோட பெண் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ பார்த்துட்டு சரி தான் கோட்டாவது போட்டுக்கோங்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்களா. ஹீரோ உங்க கூட ஒர்க் பண்ணுற ஒரு கோ ஒர்க்கராக தான் கொடுக்குறேன், அதனால வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வந்து சரி நீங்கள் எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. என்னோட பெண்ணு காணும், அதை நான் தேடுறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது, என்ன தானேங்க அதுக்கு எதுக்குங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறீங்க, உங்களுக்கு கோல்டு வேறு இருக்குது, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோ எனக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துட்டு, அது என்னோட பெண்ணு, அது வெறும் பெண்ணு தான், ஆனால் அது எனக்கு எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு அவரோட கோட்டெல்லாம் கழட்டி கையில் கொடுத்துறாங்களா. அப்போ ஹீரோ இல்லை சரி நீங்கள் போட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்காரா. அந்த டைமில் தான் தாத்தா உள்ளே வந்துடுறாரு. அவர் வந்துட்டு அந்த உடம்புல இருக்க தழுமெல்லாம் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு என்னப்பா ஆச்சு, என்னப்பா இதை டாட்டூலாம் வேறு போட்டிருக்கேன், என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்லாம் கேட்குறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு, இதோட மெமரியாக தான் இந்த டாட்டூ போட்டிருக்கேன். வாழ்க்கை வந்துட்டு ஒரு ஷார்ட்டான வாழ்க்கை, அதை நம்ம நல்லபடியாக வாழணும், இருக்கிற வரைக்கும் எந்த ரெக்ரெட்ஸும் இல்லாமல் வாழணுன்றதுக்கு ஞாபகம் பண்ணுறதுக்காக தான் இந்த டாட்டூ போட்டிருக்கேன் அப்படி சொல்கிறாரா. அந்த தாத்தா சொல்கிறாரு, நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதப்பா, உன் வாழ்க்கையில் எந்த ஒரு ரெக்ரெட்ஸும் இல்லாமல் தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அப்போ தான் ஹீரோயின் ஞாபகம் வருது. உடனே ஹீரோயின் தேடிட்டு ஹீரோ ஓடுறாரு. ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்குள்ளே எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, அவங்க பெண்ணே கிடைக்கல. அப்புறம் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு ஏதாவது கிடைச்சா எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வெளியில் வந்துட்டு சோகமாக நின்றுட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்துடுறாரா. வந்துட்டு நான் தான் உங்களுக்கு சேட் பண்ண பையன், நான் தான் இந்த பையன்ற மாதிரி சொல்லுவாருன்னு பார்த்தா அதெல்லாம் சொல்லாமல் நான் 3 மாதத்தில் இந்த ஊரை விட்டு கிளம்புறேன், அது வரைக்கும் நீங்களும் நானும் ஏதோ பிக்னிக்கில் மீட் பண்ண ஒரு பார்ட்னர் மாதிரி நினச்சிட்டு ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் சாட்டர்டே வந்துடும். அதுக்குள்ள நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனை தட்டிட்டுக்கோங்க. அப்போ என்னோட சேனல் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.